கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். யோபு 19:25 வாசிக்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபு கொடிய பாடுகளின் வழியாக சென்றதை நாம் பார்க்கிறோம். ஒரே நாளில் 10 பிள்ளைகளை இழந்தார், சொத்துக்களை இழந்தார். சரீரம் முழுவதும் வியாதியும் பருக்களும் யோபுவை வாதித்தன. யோபுவின் மனைவியும் தேவனை தூசித்து ஜீவனை விடும்படி யோபுவிடம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபுவின் சகோதரர் தூரமாய் சென்று விட்டார்கள். அவனுடைய பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். யோபுவுக்கு அறிமுகமானவர்கள் அந்நியரானார்கள். யோபுவின் சிநேகிதர் யோபுவை மறந்து விட்டார்கள். இப்படி எல்லாரும் யோபுவை ஒதுக்கும்போது யோபுவின் கண்கள் விசுவாசத்துடன் தேவனை நோக்கி பார்க்கிறது. யோபு 19:26-27 வாசிக்கிறோம், தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று யோபு சொல்கிறார். எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம், அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உயிருள்ளவராய் இருக்கிறபடியால் நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். பயங்கரமான நித்திய அக்கினியிலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் நம்மை இயேசு கிறிஸ்து மீட்கிறவராய் இருக்கிறார். யோபுவை போல நாமும் உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம். அவரையே நாம் தொழுது கொள்வோம். இயேசு கிறிஸ்து மரணத்தின் அதிபதியை தன்னுடைய மரணத்தினால் வென்று மரண பயத்திலிருந்து நம்மை விடுவித்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பரிசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று 1 யோவான் 2:1 வாசிக்கிறோம். உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து பரமேறி நமக்கு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி தந்தார். ரோமர் 8:26 வாசிக்கிறோம், ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். யோபு இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்கிற வெளிப்பாட்டை பெற்றிருந்தார். யோபு 19:25 வாசிக்கிறோம், கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் யோபு அறிந்திருந்தார். அதனால் யோபு தன்னுடைய பாடுகளின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு 13:15 சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி நம் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. அவரை சந்திக்க நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வாசிக்கிறோம், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.